தமிழக அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து பெறுகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை இம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று வராங்க. அந்த குறித்தான மேலும் விவரம். ஷாம், வணக்கம். தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு நேற்று புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டது. சிலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறக்கூடிய நபர்கள் தற்போது தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெறுகிறார்கள். கோவி செழியன், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கோவி செழியன், அவர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை தஞ்சை மாவட்டத்திற்கு நேரடியாக அமைச்சர்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது. எனவே தஞ்சை மாவட்டத்திற்கு புதிதாக ஒரு அமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த திமுக முக்கிய நிர்வாகிகள், எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட பலரும் நேரில் வந்து தங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரும் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுகின்றார். எனவே அவரும் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர் புத்தகத்தை அவரிடம் பரிசளித்து அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல சேலத்தை சேர்ந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரும் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இவ்வாறு அமைச்சரவையில் புதிதாக இடம்பெறக்கூடியவர்கள். அதே போல கே. ராமச்சந்திரன், முன்னாள் டூரிசம் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் தற்போது அரசினுடைய தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்று மாலை 3:30 மணிக்கு இந்த புதிய அமைச்சரவை இந்த மாற்றங்கள் என்பது பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக தங்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.